நான் ஏதாவது சொன்னா நிறைய பேசுறேன்னு சொல்லுவ. ஆயான் உன் மேல கோவமா இருந்தா இப்ப என்ன ஆக போகுது? என்னமோ இதுதான் உங்களுக்குள்ள நடக்கிற முதல் சண்டை மாதிரி பேசுற. யார் மேல அளவுக்கு அதிகமான பாசம் இருக்கோ அவங்க கிட்டதான் சண்டை போடுவாங்க. நீ கவலைப்படாம இரு. நீ வேணா பாரு, ஆயான் சமாதானம் ஆயிடுவான். உன்னை நினைச்சு நீ சந்தோஷப்படணும். அவதான் போயிட்டாள் இங்க இருந்து. இல்லைன்னா அந்த ஜோயா மட்டும் இங்க இருந்திருந்தா என்னெல்லாம் ஆகியிருக்குமோ. ஆனா அம்மா, ஆயான் ஆனா போனாலாம் ஒண்ணும் இல்ல. ஓமேரா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. என் செல்ல, நீ இனிமே உன்னோட நிக்காவை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். நீ வேணும்னா பாரு, ஆயானுக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் உங்களோட நிக்காவுல எந்த பிரச்சனையும் வராது. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். அட, இன்னைக்கு தீபாவளி இல்ல? அயானுக்கு பட்டாசு வெடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. இப்ப கூட அவன் வெளியில பட்டாசு தான் வெடிச்சிட்டு இருக்கான். அதனால இரு, இது வந்துடுறேன். தீபாவளிக்காக நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அழகா போய் அயானுக்கு முன்னாடி நிக்கணும். அதுக்கப்புறம் அவனோட கோபம் எல்லாம் பறந்து போயிடும். நீ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தல, உனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு. சீக்கிரமா போய் ரெடி ஆகு. சரியா? சரி, சீக்கிரம். எப்படி பத்த வைக்கிறதுன்னு இப்ப நான் உங்களுக்கு கத்துறேன், பார்த்து கத்துக்கோங்க. சரியா? என்னது இது, எவ்வளவு பத்த வச்சாலும் சரியாவே எரிய மாட்டேங்குது. சீக்கிரம் எரிஞ்சு தொலை. ஏய், இங்கே பார்த்துட்டு இருக்காங்க, அந்த பக்கம் பாருங்க. திடீர்னு கண்ணில் பட்டுச்சுன்னா என்ன ஆகுறது? நான் தான் சொன்னல, பின்னாடி போ தம்பி. சரி, ஒண்ணு பண்ணுங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து 1ல இருந்து 5 வரைக்கும் எண்ணுங்க. ஓகே, ஸ்டார்ட். 1 2 3 4 நீங்க பத்த வைக்க போறது இல்ல. ஆயானுங்களால பத்த வைக்கவே முடியாது. இல்ல செல்லங்களா, இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. அட பசங்களா, இவர் உங்களுக்கு அப்படி என்ன சொல்லி கொடுத்துட்டாரு? என்கிட்ட வாங்க, நான் சொல்லி கொடுக்கறேன். வாங்க வாங்க வாங்க. ஏய் பசங்களா, இத பாருங்க, அவளுக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு எல்லாமே தெரியும். ஒண்ணு இல்ல, நான் 4 பத்த வைப்பேன். என்ன சொல்றீங்க? அதுவும் வெறும் 5 செகண்ட்ல. இப்ப பாருங்க, நான் எடுத்துட்டேன். 5 செகண்ட்ல என்ன உளறிக்கிட்டு இருக்க? 4 and இவ அப்படி என்ன பெருசா பண்ணிட்டா? 4 கம்மி மத்தப்ப ஒன்னா கொளுத்திட்டா. இது என்ன ஆட்டோ பம்ப் அடிச்ச மாதிரி சீன் போடுறீங்க? இதை யாரு வேணும்னாலும் செய்யலாம், தெரியும்ல. இதை யார் வேணாலும் பண்ணலாம்னு ஒத்துக்கிறேன். ஆனா உங்களால முடியுமா? முடியாதுல்ல, அப்புறம் என்ன? இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல. அதுலதான் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. ரொம்ப நல்லாவே சமாளிக்கிறீங்க. குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்றீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒன்னும் சும்மா சமாளிக்கல. ரொம்ப ஜெனுனா அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஏதோ ஒரு தடவை உங்களுக்கு லக்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு தடவை நீங்க ட்ரை பண்ணா புஷ் ஆகலாம். சரி, திரும்பவும் நான் பண்ணி காட்டுறேன். சரி டன், எங்க பண்ணி காட்டுங்க பாப்போம். பசங்களே பாருங்க, இது 1. கவுண்ட் பண்ணுங்க. கம் ஆன் கம் ஆன், கவுண்டிங் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா இது வேலைக்கு ஆகாது. உமேரா, உனக்கு கவனம்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லவே இல்லையா? கம்பி முத்தப்ப, நீ இப்படி தலைகிடவா பிடிப்ப? கொஞ்சம் கவனிக்காம விட்டுருந்தா உன் முகமே எரிஞ்சு போயிருக்கும். அட, என்ன நடந்தாலும் எனக்கு தானே நடக்க போகுது. உங்களுக்கு என்ன? எனக்கு என்னவா? ஆமா,
சரி எனக்கு ஒண்ணும் இல்ல விடு. சொல்லுங்க. இல்ல உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஆச்சுன்னா உனக்கு இப்ப ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா நான் தானே அதை சகிச்சுக்கணும். அப்ப வீட்டை விட்டு போயிடுங்க. சிம்பிள். போயிடுறேன் கண்டிப்பா போக தான் போறேன். இத பாரு எனக்கு என்ன கோவம் வருதோ கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்டு போக தான் போறேன். ஓகே ப்ளீஸ் என்கிட்ட முதல்ல சொல்லிடுங்க. நான் உங்களுக்கு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். வேலையை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும்ல. நான் போய் சொல்லல, நிஜமாவே போயிடுவேன். நீ காலையில பண்ண வேலைக்கு எனக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே பிடிக்கல தெரியுமா? என்னோட கோவம் உங்களுக்கு எப்பவுமே புரியாது. என் மனசு பட்ட பாட்டை புரிஞ்சுக்க இன்னொரு மனசால மட்டும்தான் முடியும். ஓஹோ, அப்படின்னா என்கிட்ட மனசே இல்லைங்கிறியா? ரைட். மனசுன்னு ஒண்ணு இருந்தா நான் சொல்றது கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். புரிய வைக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஒரு நிமிஷம் இரு. நீ வேணா ஒண்ணு பண்ணு. இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசணும்னு ஆசையா இருந்தா தயவு செஞ்சு வேற எங்கேயாவது போய் பேசு. என்கிட்ட மட்டும் பேசாத. இன்னைக்கு குழந்தைங்களோட நான் தீபாவளி கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ். எங்க பாருங்க, நான் இவங்க கூட சேர்த்து தீபாவளி பண்டிகை கொண்டாடணும். என்னது? எஸ். தாராளமா கொண்டாடு. உன்னை யார் வேண்டாம்னு சொன்னது? ஆமா, நான் கொண்டாட போறேன். நடக்கட்டும் பசங்களா. அட ஏய் ஏய் பசங்களா பசங்களா பார்த்தல, சின்ன பசங்க நீ சண்டை போடுறத பார்த்து பயந்து தலை தெறிக்க ஓடிட்டாங்க. நானும் இப்படியே ஓடி போயிடுறேன். ஹாப்பி தீபாவளி. எத்தனை நாளைக்கு என் மேல கோவமா இருப்பீங்க? உங்களை நிச்சயம் சமாதானப்படுத்திடுவேன். சொல்லுங்க சுக்லா சார். என்ன சார் இப்படி பேசுறீங்க? இல்ல நீங்க கொடுக்குற தீபாவளி பார்ட்டிக்கு நான் நிச்சயமா வருவேன். இதோ வந்துகிட்டே இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். அது சரி, உங்க கூட அக்காவும் வராங்கல்ல? நீங்க எப்படிப்பட்ட ஒரு அப்பா ராஷத்? உங்க பையனுக்கு நடந்த மாதிரி ஒரு பெரிய அவமானம் வேற யாருக்குமே நடக்காது. இதை விட ஒரு பெரிய அவமானம் வேற யாருக்கு நடக்கும்னு சொல்லுங்க. அவ ஆக்சுவலி சுக்லா சார், அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சுக்லா சார். அதனால அவ வரல. நீங்க கவலைப்படாதீங்க, நான் வரேன்ல. அவளுக்கு கொடுக்குற ஸ்வீட்டையும் நான் சாப்பிட்றேன். ஓகே. ஆமா 15 வருஷம் ஆச்சு. சரளாவோட ஃப்ரெண்ட் ஆனதுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் நான் அவளோட வீட்டுல தான் தீபாவளி கொண்டாடுவேன். இன்னைக்கும் அங்கதான் போயிட்டு இருக்கேன். ஆனா பாருங்க, இந்த தடவை லேட் ஆயிடுச்சு. நேத்து தீபாவளி, ஆனா இன்னைக்கு தான் போறேன். என்ன செய்யறது, இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போகணும்ல, அதனாலதான். ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. இந்த கார் ரஷீதோட கார் ஆச்சே. I'll call you back. ரஷீத், 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 என்னாச்சு? எழுந்திருங்க. ரஷீத், யாராவது இருக்கீங்களா? ரஷீத், ரஷீத், எழுந்திருங்க. ரஷீத். அக்கா, நான் உங்களுக்கு ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். அத கேட்ட உடனே நீங்க அப்படியே ஜில்லுன்னு ஆயிடுவீங்க. அப்படி என்ன பெருசா செய்தி கொண்டு வந்திருக்க ஜில்லுன்னு போறதுக்கு? உண்மையாவா? ஆமா, 100% உண்மை. நிஜமாவா சொல்ற? அசார் ஜோயாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டானா? சரிங்கம்மா, நாங்க போயிட்டு வரோம். சரிப்பா, நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. என்னாச்சு அத்தை? ஒரு பிரச்சனையும் இல்லையே? ஒண்ணு இல்லம்மா. அம்மா, என்னாச்சு? நீங்க
ஏன் அழறீங்க? நாங்க உங்களை இப்படியே விட்டுட்டு போக முடியாது. நீங்க ஏன் அழறீங்க? நீங்க எல்லாம் இவ்வளவு கேக்குறதால நான் சொல்லிதானே ஆகணும். அது என்னன்னா, ஏ சித்தப்பா, இன்னைக்கு என்னோட சித்தப்பா இறந்து போயிட்டாரு. என்னது? திமூர் சித்தப்பாவா? மிலிட்டரியில வேலை செஞ்சார் அவரா? இல்ல, கமரான் சித்தப்பாவா? மாஷா அல்லாஹ், அவருக்கு சின்ன வயசு தானம்மா? அவரு இல்ல. அப்புறம் அலித்மியானா? அவர் எனக்கு தூரத்து சித்தப்பா முறை. அல்லாஹ் அவரோட ஆத்மாவுக்கு நிம்மதியை கொடுக்கட்டும்பா. இத கேட்டா ரொம்ப வருத்தமா இருக்கு. நாம ஏதாவது பண்ணணுமா? அம்மா, இந்த சூழ்நிலையில நீங்க தனியா இருக்கிறது நல்லதில்ல. ஒண்ணு பண்ணலாம். நாங்க உங்களை உங்க ஃப்ரெண்டு வீட்டுல விட்டு போயிடுறோம். அப்பாவும் மாமாவும் வேற ஊர்ல இல்ல. இல்ல இல்ல, நான் இங்க தனியாவே இருந்துட்டு போறேன். இல்லைன்னா நாங்க ஒண்ணு செய்யறோம். நாங்க வேணா நாளைக்கு போறோமேம்மா. ஆமா, இதுவும் சரிதான். வேண்டாப்பா, நீங்க ஊருக்கு சந்தோஷமா போகலான்னு இருந்தீங்க. இல்லம்மா, அதாவது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நாங்க நாளைக்கே போறோம். நான் திங்ஸை உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். சரி. நேக்கத், ஒரு நிமிஷம் இங்க கொஞ்சம் வாமா. சொல்லுங்க அத்தை. அது நான் கேள்விப்பட்டேன், உங்க அயான்மியானோட நிக்கா முறிஞ்சு போயிடுச்சா? ரஷீத், யாராவது தண்ணி கொடுங்க ப்ளீஸ். கொடுங்க ரஷீத், தண்ணி. ரஷீத், ரஷீத், இவரு தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறாரு. டாக்டர், என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன். நர்ஸ், சொல்லுங்க சார். கால் தி ஹாஸ்பிடல். சீக்கிரமா எமர்ஜென்சி ரூமை ரெடி பண்ணி வைக்க சொல்லுங்க. எமர்ஜென்சி ரூமா? Yeah. டாக்டர், இவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க சார். இவருக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? இதோ பாருங்க, நாங்க பக்கத்துல இருந்து முழு முயற்சி எடுக்கிறோம். ஆனா இவர் பிழைக்கிற சான்ஸ் ரொம்ப கம்மி. அல்லாஹ், ஹாஸ்பிடல் வரைக்கும் கூட இவர் தாங்குவாருன்னு சொல்ல முடியாது. ரஷீத், ரஷீத், கண்ணு தோறுங்க. ரஷீத், ரஷீத், பாத்து. மேடம், நீங்க இவருடைய மனைவியா? மேடம், நீங்க இவருடைய மனைவியா இல்லையா? ரஷீத், 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 என்னாச்சு இவருக்கு? ரஷீத், இவருக்கு என்னாச்சுன்னு யாராவது சொல்றீங்களா? இங்க எல்லாரும் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
எல்லாரும் வேடிக்கைய பார்த்துட்டு இருக்கீங்க, கிளம்புங்க. போகட்டும் விடு. வாழ்க்கையில சில பேர் வருவாங்க போவாங்க. நீ கவலைப்படாதம்மா. நடந்தது என்னவோ நடந்து போயிடுச்சு. அட இதுல உன் தப்பு என்ன இருக்கு? இனிமே நான் உன் அம்மா வீட்டையும் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. நீ இந்த வீட்டோட மருமகளாச்சே. இந்த வீட்டுக்காக நீ என்ன யோசிச்சாலும் நல்லதுக்கு தானே யோசிப்ப. நிக்கத், நீ ஒரு வேலை செய்றியா? உன்னோட அப்பா கிட்ட இருந்து 50 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வந்துரு. என்னது 50 லட்சமா? அட நான் எனக்காக எதுவும் கேட்கல. ஃபரான் இருக்கான்ல, அவரோட பிசினஸ் ஏதோ சரியா இல்லையா. பாவம், அதனால தாம ஹனிமூனுக்கு கூட போக விரும்பல. என்ன செய்யறது? அவன் என்னோட பையனாச்சே, என்னால விட்டு கொடுக்க முடியுமா? அதனாலதான் இது வரைக்கும் நான் யாருக்கிட்டயும் சொல்லாம இருந்தேன். இப்ப நீ ஒண்ணு செய்றியா? உங்க அப்பா கிட்ட சொல்லு, இந்த பணத்தை என் பேர்ல போட சொல்லு. அது என்னன்னா, ஃபரானுக்கு தெரிஞ்சா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். அவங்கிட்ட உங்க அப்பா கொடுத்தாருன்னு சொல்ல மாட்டேன், சரியா? இல்லைன்னா பாவம் ஃபரான் தலை குனிற மாதிரி ஆயிடும். நீ இத அந்த நேரத்துல அவனுக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும் நிக்க. அப்புறம் எல்லாருக்கும் தெரியும் இந்த அசீனா யாருக்கிட்டையும் கையை நீட்ட மாட்டான்னு. அதனால உங்க அப்பா கிட்ட கடனா வாங்கி கொடு, திருப்பி கொடுத்துடலாம். சரிங்க அத்தை, நான் அப்பா கிட்ட இதை பத்தி பேசுறேன். இங்க பாரு, அவர்கிட்ட சொல்லு, அயானோட மனைவி போனது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சுன்னு. என்ன ஒரு காரியம் பண்ணிட்டு போயிருக்கா? போனவ வீட்டோட மானத்தையில எடுத்துட்டு போயிருக்கா. நான் ஒருத்தி இந்த மாதிரி அசிங்கமான குடும்பத்துல இருந்து பொண்ணா மருமகளா எடுத்துட்டு வந்திருக்கேன். வேற ஒரு மாமியாரா இருந்திருந்தா இப்பவே இந்த வீட்டை விட்டு அனுப்பி வச்சிருப்பா. நீங்க கீழே உட்கார மாட்டீங்களா? ப்ளீஸ், நான் இங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கேன். நீங்க இப்ப பாருங்க, யாருன்னு கண்டுபிடிங்க. நீங்க சின்ன வயசுல இப்படிதான் இருந்தீங்களா? இது எதுக்காக? இது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்காக போட்டது. இதுல நான் பைரட்டா இருக்கேன். கொஞ்சம் என்னோட கெட்டப்ப பாருங்களேன். நான் சின்ன வயசுல இவ்வளவு கியூட்டா இருக்கேன்ல, இல்லையா? உண்மைதான், ரொம்ப கியூட்டா தான் இருக்கீங்க. ஆனா காலம் மாற மாற எல்லாமே மாறிடுது. What do you mean, Mr. Khan? இப்போ நான் கியூட்டா இல்லன்னு சொல்றீங்களா? நான் கியூட்டா தானே இருக்கேன் மிஸ்டர் கான். நான் எவ்வளவு கியூட்டா இருக்கேன்னா, நான் சின்ன சின்ன பசங்களோட கண்ணத்தை பிடிச்சி கிள்ள போனேன்னா அவங்க பதிலுக்கு என்னோட கண்ணத்தை பேச்சு பண்ணி நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்கன்னு சொல்றாங்க. நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா மிஸ்டர் கான்? இதை பாருங்க. ஆமா மிஸ்டர் கான், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லவே இல்ல. நான் சின்ன வயசுல கியூட்டா மட்டும் இல்ல, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா கூட இருந்தேன். ஒவ்வொரு வருஷமும் நான் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இந்த போட்டோகிராஃப வேணா பாருங்க. இதுல மாமா கூட என் பக்கத்துல தான் இருக்காரு. இது எப்ப எடுத்ததுன்னா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்தேன் அப்போ. அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, அக்காவும் மாமாவும் எனக்கு அப்ப ரொம்ப அமேசிங்கான சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுத்தாங்க. You know what, Mr. Khan? I love surprises. எனக்கு சர்ப்ரைஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த மாதிரியான ஸ்பெஷல் டேவை எப்படி செலிப்ரேட் பண்ண உங்களுக்கு பிடிக்கும்? இது பாருங்க, சர்ப்ரைஸ் பார்ட்டியை தவிர எனக்கு எது பிடிக்கும்னா சர்ப்ரைஸ் ஃப்ளவர், சர்ப்ரைஸ் கிஃப்ட், சர்ப்ரைஸ் மியூசிக், அப்புறம் சர்ப்ரைஸ் ஆக்டிவிட்டீஸ். எது கேக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல, சும்மாதான். நீங்க இந்த போட்டோகிராஃப்ஸ் சம்மர் வெக்கேஷன்ல எடுத்தீங்களா? ஓ ஏன் இல்ல, இதுல நீங்க கொஞ்சம் குண்டா இருக்கீங்க சோயா. அல்லாமியா, what's wrong with you? அன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொல்லி புரிய வச்சேன்? என்ன வேணாலும் ஆகட்டும், நீங்க என்ன குண்டுன்னு மட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். இது என்னோட சின்ன வயசு போட்டோவா இருந்தா என்ன? நான் அப்படி குண்டா தெரியலையே, கொஞ்சம் ஹெல்த்தியா தெரியறேன். அது அப்புறம் மிஸ்டர் கான், இது கொஞ்சம் லோ ஆங்கிள் எடுத்தது, அதனாலதான் அப்படி தெரியுது. யூ நோ ஆப்டிக்கல் இல்யூஷன். நான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஹெல்தியான பொண்ணு, ரொம்ப ஃபிட்டான பொண்ணு, தெரியுமா? இந்த போட்டோகிராஃப்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க இத பாருங்க. வெயிட், அத வந்துட்டாங்க.
அத்தை, உங்களோட தீபாவளி கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? Are you okay, அத்தை? என்னாச்சுமா? அத்தை, அம்மா என்னாச்சு? அம்மா என்ன விஷயம்னு சொல்லுங்க.